சிவகார்த்திகேயன் தமிழ் சினிமாவுக்கு உண்மையிலே என்ன சொல்ல வருகிறார்? விஜய் கையால் துப்பாக்கி வாங்கி குட்டி தளபதியானவர் தான் சிவகார்த்திகேயன். ஆனால் எதிர்வரும் பொங்கலில் அதே துப்பாக்கி விஜய்க்கு எதிராக திரும்பியதும் ஏகப்பட்ட விஜய் ரசிகர்கள் சிவாவை கடுமையாக தாக்க ஆரம்பித்தார்கள். இந்த தாக்குதலால் சிவா நிலை குலைந்தார் என்று நினைத்தீர்களா? இல்லை. நடிகர் ராதிகா சரத்குமாரை வைத்து தாய்க்கிழவி என்ற படத்தை தயாரித்து நேற்றே டீசரை வெளியிட்டு ஒரு முக்கியமான கருத்தை பதிவு செய்தார். ஒவ்வொரு திரைப்படமும் ஒவ்வொரு நம்பிக்கையிலிருந்து ஆரம்பமாகின்றது. அதற்கு அந்த நம்பிக்கை முழுமையாக அடைய வேண்டும் என்றால் நல்ல கதை தான் நல்ல திரைப்படமாகும். இந்த கருத்து ஹீரோ யார், ஹைப் எது, யார் இயக்குனர் என்பது முக்கியமில்லை. அதற்கு அப்பால் நல்ல கதை தான் நல்ல திரைப்படமாக மாற்றமடையும் என்று குறிப்பிடுகிறார். இதுதான் சிவகார்த்திகேயன் தமிழ் சினிமாவுக்கு சொல்ல வருகிறது. இந்த கருத்து எதிர்வரும் பொங்கலில் பிரதிபலிக்குமா? எதிர்வரும் பொங்கலில் விஜயும் சிவகார்த்திகேயனும் மோதிக்கொள்ள இருக்கும் இந்த தருணத்தில் இந்த கருத்து மிக முக்கியமான கருத்தாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் வியாபார ரீதியாகவும் மாசிலும் சிவகார்த்திகேயனை விட பல மடங்கு முன்னணியில் இருக்கும் விஜயை எதிர்த்து தனது பராசக்தி திரைப்படத்தை கொண்டு வருகின்றார் என்றால் அந்த கதையில் இருக்கும் நம்பிக்கை என்பதனை திட்ட தெளிவாக விளக்குகின்றார். இந்த தெளிவு, இந்த புரிதலும் பொங்கலில் விஜய்க்கு எதிராக மாற்றமடையுமா என்பதை நீங்கள் கமெண்டில் பதிவு செய்யுங்கள்.